லௌகீக வாழ்க்கையின் துவக்கம் 1876ஆம் ஆண்டு சிந்து மாகாணத்தில் இந்து தர்மம் என்று கூறப்பட்டு வந்த வல்லபாச்சாரியார் கிருபாலனி குடும்பத்தில் தாதா லேக்ராஜ் பிறந்தார். இந்து என்றால் பூகோளப்படி சிந்து நதியைச் சுற்றியுள்ள பகுதியைத்தான் குறிப்பிடுகிறதே தவிர, தர்மத்தின் உண்மையான பெயர் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் அல்லது தொன்மை வாய்ந்த உண்மையான தர்மம் என்று பெயர். காலப்போக்கில் தேவதைகள் அழிந்துவிட்டனர். இப்போது மனிதன் தன்னுடைய முன்பிறவிகளையே மூர்த்தி வடிவில் வணங்கி வருகிறான். முதலில் தேவதைகளை படைத்தது யார்? இறுதியில் பகவான் வந்து தானே அதற்கு பொறுப்பு என்று உணர்த்தும் வரையில் பல ஆயிரம் ஆண்டுகளாக அது மீண்டும் ஒரு இரகசியமாகவே இருந்து வந்தது. இப்போது பகவான் மீண்டும் தேவி தேவர்களை படைத்து வருகிறார். ஆனால் இப்போது நாம் குறிப்பிடும் காலத்தில் தாதாவுக்கோ வேறு ஒருவருக்கோ இது தெரிந்திருக்கவில்லை. தாதாவின் தந்தை ஒரு பள்ளி ஆசிரியர். ஆனால் தாதா தானும் ஒரு ஆசிரியராக வர விரும்பாமல் ஒரு சிறிய கோதுமை வியாபாரியாக தன் தொழிலை துவக்கினார். அவரது சிறிய வருமானத்தில் ஒரு பகுதியை சேமித்து வந்தார். ஒரு பெரிய வியாபாரத்தை துவக்கும் அளவுக்கு பொருள் சேர்ந்தவுடன் வைர வியாபாரத்தில் அடியெடுத்து வைத்தார். வைரங்களை விலை மதிப்பிடுவதில் சிறிது காலத்திலேயே பெரிய நிபுணராகிவிட்டார். குறைந்த காலத்திலேயே அவருடைய கீர்த்தி பெருகியது. அவருடைய வியாபாரம் மிகுந்த லாபத்தை அளித்தது. இந்தியாவின் மன்னர்களும் ராஜாக்களும் இங்கிலாந்து வைஸ்ராய்களும் கூட வைரங்கள் வாங்கி அனுபவப்பட்ட பின்னர் நெருங்கிய நண்பர்களாகிவிட்டனர். நேபாளத்து மன்னரும் உதயபூர் மன்னரும் அவரை ஒரு மதிப்பிற்குரிய விருந்தினராக கருதினர். அவருடைய ஒப்பற்ற வைரங்களுக்காக மட்டுமல்லாமல் அவரிடம் உள்ள உயர்ந்த தெய்வீக குணங்களை உணர்ந்ததன் காரணமாக அவர் ராஜ தர்பாரின் எல்லா விழாக்களுக்கும் அழைக்கப்பட்டு மிகுந்த மரியாதை செலுத்தப்பட்டார். தாதாவின் மருமகள்களில் ஒருவரான ராதிகா பிரிஜேந்திரா தாதி பம்பாயில் பிரம்மா குமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயத்தின் மகாராஷ்டிர மண்டல பொறுப்பாளராக இருப்பவர் தனது அனுபவத்தை நினைவு கூறுகின்றார். தாதாவை அறிந்திருந்த ராஜாக்கள் அவர்கள் மீது இருந்த நம்பிக்கை காரணமாக முன் உத்தரவு பெற வேண்டிய அவசியமில்லாமல் அவர் எப்போது வேண்டுமானாலும் அரண்மனைக்கு வரலாம் என்ற அனுமதியை அளித்திருந்தார்கள். மற்ற வியாபாரிகளோ தமது பொருட்களை அரசரின் உதவியாளரிடம் கொடுத்து பதிலுக்காக காத்திருந்தனர். ஆனால் தாதா வரும்போது ராஜமாதாவே அவரை வரவேற்று தனது மகள்களுக்கும் மருமகள்களுக்கும் ஆபரணங்களை காண்பிக்கச் செய்வார். அரண்மனையில் இருந்த அனைவரும் தாதாவின் தர்மத்தை, அவருடைய கள்ளங்கபடமற்ற தன்மையை, உயர்ந்த நடையுடை பாவனைகளை நன்கு அறிந்திருந்தார்கள். அரசனின் குணங்களும் சக்தியும் உள்ள உங்களை அரசனாக படைக்காமல் பகவான் தவறாக என்னை அரசனாக படைத்து விட்டான் என்று பல ராஜாக்கள்
அவரிடம் சொல்வதுண்டு. உண்மையில் பகவான் தவறு செய்யவில்லை. ஏனெனில் அந்த அரசர்கள் ஒரே ஒரு மகுடம் அணிந்து பெயரளவில் அரசர்களாக இருக்கும் பொழுது பகவான் பிற்காலத்தில் தாதாவை தன் ஆன்மீக முயற்சியின் மூலம் பொன்மகுடம் பவித்ர மகுடம் ஆக இரட்டை மகுடத்தை சூடச் செய்து விஸ்வ மகாராஜாவாகச் செய்கிறார். அரசர்கள் இதுவரை கண்டிராத அளவு மரியாதையை தாதாவுக்கு அளித்தனர். அவருக்கு அவர்கள் விசேஷ அழைப்புகளை அனுப்பி அவர் அரண்மனை வாயிலை அடைந்தவுடன் மிகுந்த உபச்சாரத்துடன் வரவேற்கப்பட்டு ராஜசபையில் மிக உயர்ந்த ஒரு இருக்கையை அவருக்கு அளித்து வந்தனர். ஒரு சமயம் நாங்கள் எல்லோரும் தாதாவின் குடும்பம் உதயபூர் ராஜாவின் அழைப்பின் பேரில் அவருடைய அரண்மனையில் தங்கியிருந்தோம். அன்று ராஜசபையில் ஒரு பகட்டான விழா நடைபெறவிருந்தது. அந்த விழாவின் துவக்கத்தில் தாதா ராஜாவுக்கு எதிரில் சாமானிய மக்களுடன் ஒருவராக உட்கார்ந்திருந்தார். தாதாவின் குடும்பம் அவருடன் இல்லாததை ராஜா பார்த்தார். தாதாவின் மனைவி யசோதை ஸ்ரீநாத்ஜி என்னும் ஒரு மகானை தரிசிக்கச் சென்று பிறகு விழாவுக்கு வருவதாக இருந்தார்கள். தாதாவின் மீது இருந்த மரியாதையின் காரணமாக ராஜா உடனடியாக விழா நிகழ்ச்சிகளை தாதாவின் குடும்பம் திரும்பி வரும் வரை நிறுத்தி வைக்க ஆணையிட்டார். தன்னுடைய முதலமைச்சரையும் விசேஷ அழைப்புடன் அவருடைய குடும்பத்தை சென்று கண்டு வருமாறு பணித்தார். நாங்கள் திரும்பி வந்தவுடன் ராஜா எங்களை மிகுந்த கோலாகலத்துடன் வரவேற்றார். எங்களுக்காக வாத்தியங்கள் வாசிக்கப்பட்டன. மிகவும் நேர்த்தியான முறையில் நாங்கள் அழைத்துச் செல்லப்பட்டு மிக மதிப்பு வாய்ந்த ஆசனத்தை அளித்து எங்களை சபையில் இருக்கச் செய்தார். நாங்கள் ஸ்ரீநாத்ஜி மகானுடன் மேலும் சிறிது நேரம் இருக்க விரும்புவதை உணர்ந்து எங்களுக்கு ஒரு நல்ல வாகனத்தை அளித்து அந்த மகானிடம் மீண்டும் நாங்கள் செல்ல உதவினார். அந்த வாகன ஓட்டி இதுவரை யாருக்குமே இந்த அளவுக்கு மரியாதை கொடுக்கப்பட்டதை அவர்கள் பார்த்ததே இல்லை என்று குறிப்பிட்டார். சபையின் விழாக்கள் எந்த காரணத்திற்காகவும் இதுவரை நிறுத்தப்பட்டதில்லை என்றும் தெரிவித்தார். தாதா பள்ளி படிப்பு அதிகம் படித்திருக்கவில்லை. இருப்பினும் தன் சுய முயற்சியால் சிந்தி மொழியை நன்கு கற்றுத் தேர்ந்தார். சிந்தியில் அவர் ஆத்மீக சமய நூல்களை படித்தார். குருமுகி, குரு கிரந்த் சாஹிப் ஆகிய சாஸ்திரங்களையும் ஆழ்ந்து படித்தார். மேலும் ஆங்கில மொழியையும் கற்றுக்கொண்டார். கடிதம் எழுதுவதையும் ஒரு கலையாக பெற்றிருந்தார். அவருடைய பாணி சுருக்கமாகவும் பொருள் செறிந்தும் இருந்ததால் அதை படிப்பவர்களின் மனதில் கருத்துக்கள் ஆழப் பதிந்து ஊக்கப்படுத்தின. கலை, காவியம் ஆகியவற்றையும் ரசிப்பார். அவருடைய தொழிலிலும் தன் உள்ளுணர்வின் மூலம் பல புதிய பாணிகளை புகுத்தினார். மற்ற எந்த ஒருவரின் பாணியையும் அவர் பின்பற்றவில்லை. அவரை பற்றி அவருடைய ஒப்பற்ற பக்தி மற்றும் நன்னடத்தையை பற்றி. குழந்தை பருவம் முதலே பாபா ஸ்ரீமன் நாராயணனின் பக்தனாக இருந்தார். இந்த தேவதையை கடவுள் என்று எண்ணி மிகவும் அன்புடன் நினைத்து வந்தார். அவர் என்ன செய்து கொண்டிருந்த போதிலும் அவர் விரும்பும் நேரத்தில் இந்த தேவதையின் சித்திரத்தை பார்ப்பதற்காக சிறிய நாராயணன் சித்திரத்தை தன் பூஜை அறையில், படுக்கறையில், அலுவலக காப்பு பெட்டகத்தில் மற்றும் அவரது சட்டைப்பையில் கூட வைத்திருந்தார். அவர் செல்லும் கடை வீதியில் சயனித்துள்ள நிலையில் சிறு நாராயணின் வண்ணப்படங்கள் விற்கப்பட்டன. இதில் மகாராணியான ஸ்ரீலக்ஷ்மி ஸ்ரீ நாராயணின் கால்களை ஒரு பணியாளைப் போல பிடித்து விடுவதாக காட்டப்பட்டிருந்தது. தாதா இச்சித்திரத்தை விரும்பவில்லை. பெண்களை தாழ்ந்தவர்களாக காட்டுவது பெரும் தவறு என்று அவர் நினைத்தார். அத்தகைய இழிவான எண்ணம்
தேவதையின் மனதில் நிச்சயமாக தோன்றியிருக்க முடியாது. பெண்கள் ஆண்களுக்கு அணுவளவும் தாழ்ந்தவர்கள் இல்லை. ஆகவே பெண்களை தாழ்ந்தவர்களாக நடத்தி வருவதும் பெரிய குற்றம் என்று தாதா கருதினார். இதனால் அவர் மனம் வருந்தி அந்த சித்திரத்தை வரைந்த ஓவியரை தேடி கண்டுபிடித்து அந்த தெய்வீக சதிபதியை சமமாக உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பதாக காட்டும்படி மீண்டும் ஒரு சித்திரத்தை வரைந்து வைக்குமாறு அந்த சைத்திகரிடம் கூறினார். அந்த சமயம்தான் இத்தனை காலம் வழிபட்டு வந்த ஸ்ரீ நாராயணாகவே தாம் அடுத்த பிறவி எடுப்போம் என்று அவர் சிறிதும் நினைக்கவில்லை. காலப்போக்கில் தாதாவின் பக்தி வளர்ந்தது மட்டுமல்லாமல் எல்லா சந்தர்ப்பங்களிலும் தனது பக்தியை அச்சமின்றி போற்றி வந்தார். அலுவலகத்தில் இடையிலோ அல்லது இல்லற விழாக்களிலோ குறிப்பிட்ட நேரத்தில் பூஜை செய்ய ஒருபோதும் தவறியது இல்லை. அவசியமானால் அவர் மற்றவரிடம் மன்னிப்பு கேட்கவும் தவறியதில்லை. ஆனால் அவர் தன்னை எப்போதும் மன்னித்தது இல்லை. பிரயாணம் செய்யும்போது ஸ்ரீமத் பகவத்கீதையில் தான் படிக்க வேண்டிய அத்தியாயத்தை நிச்சயமாக படிப்பார். தாதா கீதையின் மீது ஒப்பற்ற நம்பிக்கை வைத்திருந்தார். தாதாவின் நம்பிக்கை அவருடைய பக்தி பற்றி அவருடைய மருமகள் பி.கே. பிரிஜேந்திரா ஜி கீழ்கண்டவாறு குறிப்பிடுகிறார். மகாராஜாக்கள், செல்வந்தர்கள், தாதாவை அறிந்துள்ள தொழிலதிபர்கள் பாபாவின் வீட்டுக்கு விருந்துக்காக வருகை தருவதுண்டு. பல சமயங்களில் பாபா பூஜை செய்ய வேண்டிய நேரத்தில் வருகை தருவதும் உண்டு. ஆனால் பாபா தமது பூஜையை ஒத்தி போடவோ அல்லது குறைத்து கொள்வதோ இல்லை. மேலும் அவர் வாழும் விதத்திலும் எந்தவித மாறுபாட்டையும் ஏற்படுத்தவில்லை. உதாரணமாக, அவருடைய உணவு சாத்வீக உணவு. தாதாவின் விருந்துகளில் மது, சிகரெட் ஆகியவற்றுக்கு இடமில்லை. அவருடைய முக்கிய விருந்தினர்கள் அத்தகைய எளிய விருந்து உபச்சாரங்களுக்கு பழக்கப்பட்டவர்கள் அல்ல. ஆகவே அவர்கள் தாதாவின் விருந்து உப்பு சப்பு அற்றவை என்று வெளிப்படையாக விளையாட்டாக கூறுவதுண்டு. கண்களில் ஒளிமிளர புன்முறுவலுடன், பாபா உங்களுக்காக எங்களுடைய தர்மத்தை எவ்வாறு விட்டு கொடுக்க முடியும்? நீங்கள் காகித பணத்தை தரும்போது அதற்கு பதிலாக நாங்கள் உண்மையான வைரங்களை அல்லவா அளிக்கிறோம் என்று பதிலளிப்பார். இதை கேட்டு அவர்கள் சிரிப்பார்கள். தீர்த்த யாத்திரை செல்வதை பாபா மிகவும் விரும்பினார். அவர் அமர்நாத், காசி, பிருந்தாவனம் மற்றும் பிரயாக ஆகிய தீர்த்த ஸ்தலங்களுக்கு சென்று வருவதும் உண்டு. அவர் சந்திக்கும் சாது சந்நியாசிகளை தமது விருந்தினர்களாக இரவில் தங்குவதற்கு அழைப்பதும் உண்டு. ஆத்மீகம் பற்றி அவர்களுடன் சம்பாஷணை செய்து அவர் இன்புறுவார். பாபா எப்போதும் குதூகலத்துடன் இருந்தார். அவர் ஒரு சந்தோஷம் மிகுந்த மனிதர். தமது குருவின் மீது மிகுந்த நம்பிக்கை கொண்டிருந்தார். அத்தகைய குருமார்கள் அழைக்க, வரவேற்க, அவர்களை தன் இல்லத்தில் இருக்க வைத்து பல்லாயிரக்கணக்கான ரூபாய்களை செலவு செய்வது அவருடைய வழக்கமாக இருந்தது. குருவின் ஆணைக்கு மிகுந்த மதிப்பு கொடுத்தார். இது பற்றி பி.கே. பிரிஜேந்திரா ஜி பல சம்பவங்களை நினைவு கூறுகிறார். அந்த காலத்தில் தாதா குருவின் மீது மிகுந்த நம்பிக்கை வைத்திருந்தார். ஒரு குரு தாதாவின் வீட்டிற்கு வந்தார். அவர்கள் எல்லோரையும் தாதா அன்புடன் வரவேற்றார். அவர் மிகுந்த பக்தியுடன் இருந்ததால் அவர்களை சந்தோஷப்படுத்த அவர்கள் தங்கியிருந்த அறைகளில் பன்னீர் தெளிக்கப்பட்டது. பாபாவே பன்னீரை தெளித்து ஊதுபத்திகளை கொளுத்தினார். குருவின் ஓய்வுக்கு பங்கம் எதுவும் ஏற்படக்கூடாது என்று கவலைப்பட்டார். ஒரு நாயின் குரைப்பு சத்தம் கூட குருவின் உறக்கத்தை கலைத்துவிடக் கூடாது என்று நினைத்தார். குரு ஓய்வு எடுக்கும் போது அவரை பாதுகாக்க ஒருவரை பிரத்யேகமாக நியமித்தார். மாங்கனிகள் கிடைக்காத காலமாக இருப்பினும் குரு அவற்றை விரும்புவதை அறிந்து இடைவிடாது பல இடங்கள் தேடி அவற்றை கொண்டு வந்தார்.
ஒவ்வொரு பழத்தையும் அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டி இருப்பினும் ஒருபோதும் தவறாமல் அவற்றை வாங்கி தந்தார். சந்தர்ப்பத்தை பொருட்படுத்தாமல் குருவின் மிகச்சிறிய ஆணைக்கும் பணிந்து வந்தார். ஒருமுறை அவரது பேரக்குழந்தையின் பெயர் சூட்டு விழாவிற்கு பல பிரபலங்கள் அழைக்கப்பட்டிருந்தனர். அந்த நேரம் தாதாவுக்கு ஒரு முக்கியமான வேலை இருப்பதால் உடன் வரும்படி தந்தி அவருடைய குருவிடமிருந்து வந்தது. உடன் தாதா தன் மனைவியை யசோதாஜியிடம் விருந்தை நிறுத்திவிடு, உடன் செல்ல வேண்டியிருப்பதால் உடைகளை எடுத்து வை என்று கூறினார். யசோதாஜிக்கு இதை நம்பவே இயலவில்லை. இந்த முக்கியமான தினத்தில் நீங்கள் எவ்வாறு செல்ல முடியும் என கேட்டார். குருவின் ஆணை யமதர்மன் ஆணைக்கு ஒப்பாகும். சாவு வந்தால் யமதர்மனிடம் இன்று என்னுடைய பேரக்குழந்தைகளுக்கு பெயர் சூட்டும் விழா, ஆகவே சிறிது பொறுத்து வாருங்கள் என்று சொல்ல முடியுமா என்று கேட்டு பாபா உள்ளே சென்று விட்டார். யசோதாஜி குடும்பத்தினரை கூட்டி தொலைபேசியில் உற்றார் உறவினர்களை அழைத்து பாபா அவசரமாக வெளியூர் செல்ல வேண்டியிருப்பதால் விழா ஒத்திவைக்கப்பட்டுள்ளது என்று அறிவித்தார்கள். குரு எந்த காரியத்திற்காக அவசரமாக அவரை அழைத்தார் தெரியுமா? சூதாட்டத்தில் பணத்தை இழந்துவிட்ட ஒரு சிஷ்யனுக்கு ரூபாய் 10,000 பாபா அளிக்க வேண்டும் என்பதற்காக. இருப்பினும் குருவின் கட்டளைப்படி நடந்தார். தாராள மனமுடையவராக பாபா விளங்கினார். சுயநலமில்லாது தான தர்மங்கள் செய்தார். அவருடன் இதில் போட்டியிடக்கூடிய ஒருவரும் அவர் குடும்பத்திலேயே இருந்தார். தங்க வியாபாரியான அவரது மாமன் மூல்சந்த் சுராலாவும் சுயநலமில்லாமல் ஏழைகளுக்கு உதவும் பங்காளியாக இருந்தார். பலமுறை பாபா தன் மாமாவின் வீட்டிற்கு சென்று இருவரும் இணைந்து வரிசையாக வரும் ஏழைகளுக்கு அள்ளி அள்ளி பணத்தை கொடுத்து இருக்கிறார்கள். தாதாவின் பக்தியும் நன்னடத்தையும் முதிர்ச்சியுடன் சக்தி வாய்ந்தும் இருந்ததால் அவருடைய ஒவ்வொரு காரியமும் நற்குணம் என்கின்ற ஒளியுடன் கூடியிருப்பதை உணர முடிந்தது. திருமணத்தின் போது அளிக்கப்படும் சீர்வரிசையில் துணிமணிகள், குடும்பத்திற்கு தேவையான சாதனங்கள் மணமகனுக்கு அளிப்பது வழக்கம். ஆனால் தாதா தாம் செய்ய வேண்டிய சீர்வரிசையில் ரூபாய் 10,000க்கு மேல் மதிப்புள்ள வைர வைடூரியங்களையும் உயர்ந்த ரத்தினம் பதிக்கப்பட்ட பொன் நகைகளையும் சீராக அளித்தார். அத்துடன் பவித்திரமும் பக்தியும் மேலோங்கி சந்தோஷமான குடும்ப வாழ்க்கை அமைவதற்கு சிறந்த கருவியான ஸ்ரீமத் பகவத்கீதையை வெள்ளியினால் கோயில் போல் செய்த ஒரு பேழையில் வைத்து தனது விசேட பரிசாக வழங்கினார். அத்தகைய திருமண விழாவுக்கு தமது குருவையும் அழைப்பார். இதனால் மணவிழா ஒரு சத்சங்கமாக மாறி ஆன்மீக சூழ்நிலையில் முற்று பெறும். இப்போது பாபா கோடீஸ்வராகிவிட்டார். அவரது குடும்பம் மிகவும் தொன்மை வாய்ந்தது. அத்தகைய உயர்நிலையில் இருந்ததால் சமமான செல்வந்தர் வீட்டிற்கே தனது பெண்களை மணமுடித்து கொடுப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. மாறாக புட்டு என்று செல்லமாக அழைக்கப்பட்ட தாதாவின் மகளை போத்ராஜ் என்கிற ஒரு சாதாரண கிராம பள்ளியின் தலைமை ஆசிரியருக்கு திருமணம் செய்து கொடுக்க தீர்மானித்தார். தலைமை ஆசிரியர் ஒரு சாதாரண குடும்பத்தைச் சேர்ந்தவர். ஆனால் தாதாவின் பெண் அழகு, புத்தி கூர்மை, பக்தி ஆகியவற்றுடன் மிகவும் சந்தோஷமாக வளர்ந்தவள். தாதா நினைத்தால் இந்தியாவிலிருந்து யாரை வேண்டுமானாலும் தன் மருமகனாக தேர்ந்தெடுக்கும் தகுதி பெற்றவர். ஆனால் போத்ராஜ் ஒரு ஆன்மீகவாதியாக இருந்ததால்
தாதாவும் அவருக்கு மிகுந்த மரியாதை அளித்தார். மகள் தந்தையைப் போல் புத்திசாலியானதால் புட்டு ஆன்மீகத் துறையிலுள்ள ஒருவரை கணவனாக அடைவதன் மதிப்பை உணர்ந்திருந்தாள். தலைமை ஆசிரியர் தியானம் செய்வதில் அதிக நாட்டம் கொண்டிருந்ததால் ஊர் மக்கள் யோகிராஜ் என்றே அவரை அழைத்தனர். இதன் காரணமாக தான் தாதா எதிர்ப்புகளை கண்டு அஞ்சாமல் அவரை தேர்ந்தெடுத்தான். தன் வீட்டை விட்டு சென்ற பிறகும் தன் மகள் பக்திமிக்க சூழ்நிலையிலேயே வாழ்ந்து வருவதை மிகவும் விரும்பினார். மனதில் சாந்தி இல்லாமல் வெறும் பணத்தை மட்டும் வைத்துக் கொண்டிருப்பது தீங்கு விளைவிக்கும். செல்வம் இல்லாவிட்டாலும் அமைதியான இல்லறம் சொர்க்கத்திற்கு சமம் என்பதை தாதா நன்கு உணர்ந்திருந்தார். தாதா தான் தேர்ந்தெடுத்த மணமகனின் பெயரை அறிவித்தவுடன் குடும்பத்தில் பெருத்த எதிர்ப்பு தோன்றியது. ஒவ்வொரு கூட்டத்திலும் இது பற்றி பேசப்பட்டது. குடும்பஸ்தனாக இல்லாமல் சந்நியாசி போலுள்ள ஒருவரை தன் மருமகனாக தேர்ந்தெடுத்து தாதா தம் குலத்திற்கே இழுக்கு தேடிக்கொண்டார் என்று பலர் பேசி வந்தனர். ஆனால் இறுதியில் தாதாவின் முடிவே சரியானது என்பதை உணர்ந்தனர். தாதாவின் மனைவியாரும் ஸ்ரீகிருஷ்ணனுடைய பக்தை. கிருஷ்ணர் பிறந்து 2000 ஆண்டுகளுக்கு பிறகு எழுதப்பட்ட சாஸ்திரங்களில் தவறாக ஸ்ரீகிருஷ்ணரை பகவான் என்று வர்ணித்திருக்கிறார்கள். கிருஷ்ணர் தன் முற்பிறவில் ஸ்ரீ பரமாத்மாவிடம் ராஜயோகம் கற்று தம் புலன்களையும் புத்தியையும் வென்றார். அதனால் தெய்வீக குணங்களை அடைந்தார். சத்தியுகத்தின் முதல் இளவரசர் ஸ்ரீகிருஷ்ணர். அவருடைய திருமணத்திற்கு பிறகு அவருடைய பெயர் ஸ்ரீ நாராயண் என்று மாறியது. பாபாவின் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் எல்லோரும் உயர்ந்த கொள்கைகளை கொண்டிருந்தனர். செல்வம் அவர்களுக்கு தீங்கு விளைவிக்கவில்லை. தாதா புலன்களினால் அடையும் எந்த சுகத்தையும் விரும்பவில்லை.